டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். என்ன கொஸ்டின் பயங்கரமாக யோசிக்கிற மணிக்கு இருக்கு. ரெண்டு முத்திரையும் சேர்த்து ஒரு முத்திரையாக செய்யணும். நம்ம இப்படிலாம் கேட்போம் தான். அந்த அப்பயே ரிஷிகள் நம்மளோட இந்த முதிரை அமைப்புலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு முதிரையும் சேர்த்து செஞ்சால் ஒரே முதிரை, ஆனால் அது வேறு முதிரையாக இருக்கும். அது என்ன முதிரைன்றதை பார்க்கலாம். அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல வாயு முதிரை நம்ம எப்படி செய்வோம்? ஆள்காட்டி விரலை மடக்கி உள்ளங்கையில் வச்சுக்கிடுவோம். அதுக்கு மேலே கட்டை விரலால் ஒரு அழுத்தம் கொடுப்போம். மீதி 3 விரலும் நேராக நீட்டி கொண்டிருக்கோம். ஓகேயா? இது ஈஸி. ஒரு இடம் செஞ்சு காமிச்சிருங்க. இப்போ இது வாயு முதிரை. ஆள்காட்டி விரலை மடக்கி உள்ளங்கையில் வச்சுருக்காங்க. அது மேலே கட்டை விரலால் ஒரு மைல்டு ப்ரெஸ் பண்ணுறாங்க. அந்த அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க. நேராக நிமிர்ந்து அமர்ந்திருக்காங்க. வழக்கப்புறம் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் வாட்ச் பண்ணுறாங்க. மற்றொரு எண்ணத்தால் இந்த கை விரலில் கொடுத்துருக்க அழுத்தம் எந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குறாங்க? ஆள்காட்டி விரல் மேலே கட்டை விரல் வைத்து கொடுக்குற அந்த அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க. இது வாயு முதிரை. உடலில் உள்ள வாயு சம்பந்தமான நோய்களை நீக்கக்கூடிய முதிரை வாயு முதிரை. அது எல்லாருக்குமே தெரியும். நம்மளும் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ மேம் இதில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்துக்கணும். ஓகேயா? ஒரு 2 மினிட்ஸ் கிட்டக்க இருந்துக்கலாம். இப்போ இதை தாண்டி அடுத்த முதிரை மேம் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே ப்ரொசீஜர் தான். முதிரை செய்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும், அதையே சொல்லிடுங்க மேம். ஓகே மேம், அதே ப்ரொசீஜர். என்ன ப்ரொசீஜர் சொல்லுங்கள் பார்ப்போம். நேரம் முதல்ல நிமிர்ந்து கண்களை மூடி நம்ம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஓகே வாட்ச் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து நம்ம முத்திரை செய்கிறதுக்கு ஆரம்பம். ஓகே, வெரி குட், சூப்பர் மேம். இப்போ வாயு முதிரை ஃபஸ்ட்டு செஞ்சீங்க. அடுத்து அபான முத்திரை. அது எப்படி செய்வீங்க? வெரி குட். நடுவிரலோட நுனி மோதிர விரலோட நுனியை கட்டை விரலின் நுனியோடு இணைக்கிறாங்க. மோதிர விரலை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கலாம் மேம். நடுவிரலை கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கலாம். 3 விரல் நுனியும் ஒன்றா இருக்கணும். கண்களை திறந்து பார்த்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். வெரி குட். இப்போ மற்ற சுண்டு விரலும் நம்மளோட ஆள்காட்டி விரல் ஸ்மால் ஃபிங்கர் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் நீட்டி கொண்டு இருக்க வேண்டும். இப்போ இந்த 3 விரல்லையும் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. அபான முத்திரை. இந்த அபான முதிரையோட அமைப்பில் இருந்துக்கிறாங்க. இதில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்துக்கிறாங்க. இப்போ மேம் என்ன கேட்டாங்க அப்படின்னா, 2 முதிரைகளை சேர்ந்து ஒரே முதிரையாக எதுவும் இருக்கான்னு கேட்டாங்க. இந்த முதிரை எல்லாமே தெய்வீக கலை. பதஞ்சலியோட யோகாவில் எல்லாமே தெய்வீக கலை தான். அதில் இந்த 2ஐயும் சேர்த்து அபான வாயு முதிரை. அது எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம். முதல்ல வாயு முதிரையோட அமைப்பில் கையை வச்சுக்கிறீங்க. நம்மளோட ஆள்காட்டி விரலை மடித்து உள்ளங்கையில் வச்சுட்டு அது மேலே கட்டை விரல் வச்சுக்கிறீங்க. இப்போ கட்டை விரலோட நுனியோட நம்ம நடுவிரல் மோதிர விரல் நுனியை இணைக்கிறோம். கரெக்டாக இணைச்சிக்கலாம் மேம். இப்போ அபான வாயு முதிரை. வாயு முதிரை செஞ்சாங்க, அபான முதிரை செஞ்சாங்க. இந்த அபான வாயு முதிரை என்னோட ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கட்டை விரலோட நுனியோட மேம் செஞ்சு காமிச்சிட்டிங்களா? ஒரு தடவை. வெரி குட். முதல்ல ஆள்காட்டி விரலை கொண்டு போய் மேம் ஒரு தடவை முழுசாக செஞ்சுருங்க. ஆள்காட்டி விரலை கட்டை விரலுக்கு அடியில் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே தம்பு கொண்டு வராங்க. அடுத்து அதோட மோதிர விரல் நடுவிரல் நுனியை இணைக்கிறாங்க. சுண்டு விரல் நேராக நீட்டி கொண்டு இருக்க வேண்டும். வெரி குட். இந்த இணைப்பில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கணும். ஏன் இதை அபான வாயு முதிரையோடு இதை மடி மீது வச்சுக்கலாம். இது வழக்கப்பிரகாரம் இதை நம்ம சுகாசனம், வஜ்ராசனம், பத்மாசனம் அல்லது இந்த மாதிரி ஒரு சேர் போஸில் இருந்து கூட செஞ்சுக்கலாம். இந்த அபான வாயு முதிரை வாயு முதிரையும் அபான முதிரையோடு சேர்ந்த கூட்டு தான் அபான வாயு முதிரை. இதோட பலன்கள் பார்த்திங்கன்னா ராஜ உறுப்பான இதயத்தை பாதுகாக்கக்கூடியது. இதயம் சார்ந்த எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடியது தான் இந்த அபான வாயு முதிரை. இதோட அமைப்பில் அந்த இணைப்பை அந்த அழுத்தத்தை வாட்ச் பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் 3 மினிட்ஸ் கிட்டக்க இருந்துக்கணும். அந்த முதிரையில் வாயு முதிரையில் ஒரு நிமிடம் இருந்துட்டு, அபான முதிரையில் ஒரு நிமிடம் இருந்துட்டு, இந்த முதிரையில் ஒரு 3 நிமிடம், 2ஐயும் சேர்த்து அபான வாயு முதிரையாக அதுக்கு தனியாக ஒரு 3 நிமிடம் இருந்துட்டால் மொத்தமாக பார்த்தா ஒரு 5 மினிட்ஸ். இந்த முதிரையில் இருக்கிறப்ப ராஜா உறுப்பான இதயம் பாதுகாக்கப்படுகிறது, பலப்படுகிறது. அதில் இரத்த ஓட்டம் சீராக இயங்கும். இதயத்துக்கு கரெக்டாக இருக்கும். இதயத்தை வலுப்படுத்தக்கூடிய முதிரை. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் மேம். நம்மளும் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.